keytech channel subscribe பண்ணுங்க bell icon click பண்ணுங்க இது ஃப்ரீ தான் பாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப் எப்படி வாங்கலாம் என்னென்ன மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கணும் மினிமம் ஒரு மினிமமா என்ன இருக்கணும் அதுல நீங்க வாங்க போனீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது ஜஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சரி லேப்டாப் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக வேணும் அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து அது நம்மளோட பட்ஜெட் 20,000 30,000 இல்லை 50K மேலே இருந்தால் ஓகே நீங்கள் என்ன பட்ஜெட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட 10% மேலே கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டான லேப்டாப் கிடைக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராசர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ப்ராசரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிராண்ட் இருக்குது இன்டெலும் ஏஎம்டியும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து 30,000 இல்லை 40,000 கீழே நீங்கள் வாங்குறீங்கன்னா ஏஎம்டி கூட நீங்கள் ஏஎம்டி ப்ராசர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கும் நீங்கள் இன்டெலில் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வாங்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஒரு சார்ட் இருக்குது அதில் நீங்கள் வேணால் நீங்கள் பார்க்கலாம் இப்போது என்ன ப்ராசர் போயிட்டுருக்கு இன்டெல்லையும் ஏஎம்டியும் அந்த சார்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் வைஸாக மாறும் ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபர் பண்ணும் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கிறது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிடைக்கிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்கும் ஸோ ஏஎம்டி ப்ராசரோட என்ட்ரி லெவலு அது வந்து பேசிக்கான ப்ராசர் அதுக்கு நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு அது மெயின் ஸ்ட்ரீம் இருக்குல்ல அது நீங்கள் வாங்கலாம் உங்களோட பேசிக்ஸ் ஒர்க்கு ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் விளாட முடியும் இது ஒரு நல்ல ப்ராசர்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ரொம்ப பேசிக்கான ஒர்க் மூவி பார்க்குறீங்கன்னு டவுன்லோட் பண்ணுறீங்க லைட் வெயிட் உங்களுக்கு லேப்டாப் வேணும் லைட் வெயிட் லேப்டாப் வேணும்னா என்ட்ரி லெவலில் போய்க்கோங்க i3யில் உங்களுக்கு லைட் வெயிட் லேப்டாப்ஸ் எல்லாம் கிடச்சிரும் i5 ப்ராசரில் உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் ரெசல்யூஷனோட எல்லா கேம்ஸும் எடுக்கும் கண்டிப்பாக GTA 5 கூட எடுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டாஸ்க் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ப்ராசர் மூலிமா உங்களுக்கு முடிஞ்சிடும் i5 ஸோ i5 நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா நீடும் பேசிக்காக முடிஞ்சிடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு ரொம்ப எடிட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமாக இருக்குது ப்ரொஃபஷ்னலாக ஏதோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக i7 நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லேப்டாப் வேணாலும் வாங்க ஆனால் மினிமம் 8GB ரேம் ஆச்சு கண்டிப்பாக வாங்க 35,000 நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு 8GB ரேம் தராங்க ஸோ இதில் இங்கே வந்து ஒரு 40-50,000 மேலே வாங்குறீங்கன்னா LPDDR3 அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ரேம் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா லோ பவர் அந்த ரேமு ஸோ உங்களுக்கு இது DDR4 இப்போ போயிட்டுருக்கு நிறைய லேப்டாப்ஸில் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து வாங்கும்போது 8GB ரேம் வாங்கிடுவீங்க ரேமு ஸோ அதில் வந்து ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வாங்க அப்கிரேட் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கும் போது அதில் ஒரு ஸ்லாட் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 8GB போட முடியாது நீங்கள் வந்து அந்த 8GB எடுத்து 32GB ஒரே ஸ்லாட்டில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இன்னொரு ஸ்லாட் இருக்கா நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய 15 இன்ச்சிலேருந்து 16 17 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்லலாம் கிடைக்கிது உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரிஃபர் பண்ணாதீங்க மெயினாக ப்ராசரு ரேமு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிகேஷன் மாட்டிச்சுன்னா நீங்கள் அந்த டிஸ்பிளேவோட நீங்கள் போய்க்கோங்க என்ன எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு என்ன ஒரு மானிட்டர் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மானிட்டர் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ டிஸ்பிளே வைஸாக நீங்கள் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல் HD கொடுத்துட்றாங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரீஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பட்ஜெட் ஒரு 30,000 கீழே இருந்தால் 60 Hz உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் 60 Hz ரீஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து 50,000 மேலே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா உங்களை ரீஃப்ரெஷ் ரேட் பார்த்துக்கோங்க நீங்கள் மேக்ஸிமம் 70-80,000 போனீங்கன்னா 144 ரீஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு ஆசூஸ் அந்த லேப்டாப்பில் கேமிங் லேப்டாப்ஸில் கிடைக்கும் ஸோ ரீஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ கேமிங்ஸு உங்களுக்கு ஸ்க்ரீனு அந்த கிராஃபிக்கெல்லாம் ரொம்ப பஞ்சியாக காமிக்கும் ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரீஃப்ரெஷ் ரேட்டை கண்டிப்பாக டிஸ்பிளேயில் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணியே ஆகணும் ஹெச்டி டிஸ்பிளே நீங்கள் ரீஃப்ரெஷ் ரேட் கன்சிடர் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்துடும் 4K டிஸ்பிளேலாம் கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங்னா கலர்ஸ் வந்து அக்யூரேசி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் 95% பக்கம் இருக்கணும்
ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு இல்லாமல் லேப்டாப் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மினிமம் 2 GB இல்லைனா இன்டகிரேட்டட் கிராஃபிக் கார்டோட ஏதோ ஒன்று உங்களுக்கு மினிமம் ஒரு 30,000 கீழே வாங்குறீங்க அந்த மாதிரினா ஒரு இன்டகிரேட்டட் AMD ப்ராசர் கூட போனீங்கன்னாவே அதில் உங்களுக்கு கிராஃபிக் கார்டு வந்துடும். கிராஃபிக் கார்டுனா அவங்க இன்பில்டு கிராஃபிக் கார்டு கொடுப்பாங்க இன்டகிரேட்டடாக. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கிராஃபிக் கார்டு வேணும்னா NVIDIA அந்த பிராண்டு கூட போய்க்கோங்க. அது ஒன்று தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு மினிமமாக வேணும்னா 4 GB கிராஃபிக் கார்டு வாங்கிக்கோங்க. அந்த மினிமம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1650 ஒரு கிராஃபிக் கார்டு இருக்குது. அதில் நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா TIன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிராஃபிக் கார்டு இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கேமிங் நல்லா வேணும்னா இந்த மினிமம் வந்து 4 GB உங்களுக்கு கிராஃபிக் வேணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ். நம்ம என்ன ஃபைலாக இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. HDD நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு, இமேஜில் இருக்குது நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா SSD பென்ட்ரைவ் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 30,000 வாங்குறீங்கன்னா 1 TB கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ SSDக்கும் HDDக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கோட டைம் தாங்க. இப்போ Word 2016 பார்த்தீங்கன்னா SSD வந்து 1.8 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் HDDயில் வந்து 31.9 செகண்ட்ஸ், ஆக்சுவலாக 32 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி Chrome OS வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் சில இதுலலாம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 1.1 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும் SSD வச்சிங்கன்னா. நார்மல் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 14 செகண்ட்ஸு. அதே மாதிரி எக்ஸல் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆகுதுங்க. ஹார்ட் டிஸ்க்கு இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GBயோ 200 GBயோ உங்களுக்கு SSD ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க, பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் 50,000 மேலே வாங்குறீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் SSD ப்ளஸ் SSD வாங்கிக்குவாங்க. வெறும் SSD வாங்கிடாதீங்க. ஒரு 500 GB 250 GB அந்த மாதிரி SSD வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரும், ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து HDD ப்ளஸ் SSD அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கேமிங் லேப்டாப்பாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ரி. லேப்டாப்பில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி எவ்வளோ மணி நேரம் வருது அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது எத்தனை செல் பேட்ரி, மினிமம் 3 செல். ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா மினிமம் 3 செல் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 12 hours கொடுப்பாங்க. அது மூவி ப்ளே டைம் நார்மலாக யூசேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 4 to 6 hours வந்தாவே உங்களுக்கு பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45 watts சார்ஜிங் மினிமமாக இருக்கணும் உங்கள் சார்ஜிங் ஸ்பீடு, இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். நீங்கள் வந்து ஹை அண்ட் கேமிங் லேப்டாப்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6 செல் 8 செல் வரைக்கும் வரும். அது அதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 240 watts வரைக்கும் வரும். உங்களுக்கு ஸ்பீடு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ் பேட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸும் செல்ஸ் அது எவ்வளோ இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பிராண்டோட பேட்ரி பேக்கப்போட ரிவ்யூ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன லேப்டாப் பிராண்ட் பார்க்குறீங்களோ அந்த பிராண்டோட ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேமிங் லேப்டாப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போனாவே உங்களுக்கு ஓஎஸோட தான் வருங்க. ஒரு 4,000 5,000 அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஒன் டைம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் வரும், அப்டேட் அடிக்கடி விண்டோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், உங்கள் ஃபைல்ஸோட சேஃப்டி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டே உங்களுக்கு அது 4,000 5,000 உங்களுக்கு கம்மியாகும்னா நீங்கள் வந்து டாஸ் OS அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து லினக்ஸ் OS போட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரீ OS நீங்கள் வந்து பைரேட் வச்சு நீங்கள் வந்து உங்கள் மூலியமாக ஆன்லைனில் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் வந்து விண்டோஸை ஆக்டிவேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ OS பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, நார்மலான பீப்புள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கோம் லேப்டாப்போட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெப்கேம் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கூலிங்கு, ஃபேன்ஸ், ஸ்பீக்கர், இது ஒரு 4 விஷயம் உங்களுக்கு மெயினுங்க. கூலிங்னா உங்களுக்கு கூலிங் டெக்னாலஜி எதோ கொடுக்குறாங்களா பார்த்துக்கோங்க. கேமிங் லேப்டாப்பில் ஆசஸில் இல்லாமல் காப்பர் கூலிங் டெக்னாலஜி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேன் வந்து RPM எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபேன் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதோட நாய்ஸ் வரக்கூடாது, அந்தளவுக்கு இருக்காமல் பாருங்க. நாய்ஸும் வரக்கூடாது, பட் ஹீட்டும் வெளியே போகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் வந்து டால்பி ஸ்பீக்கர் வந்து நான் லேப்டாப்பில் கன்சிடர் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். இல்லைனா சில பேருக்கு தேவைப்படும். ஹெட்ஃபோன்ஸ் நம்மளுக்கு இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கணும், வைஃபை இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயம். உங்களுக்கு வந்து CD டிரைவ் கண்டிப்பாக வராது. இப்போது ஒரு லேப்டாப் உங்களுக்கு CD
டிரைவ் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ இப்போதைக்கு யாரும் வேலை பார்க்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலில் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பயங்கரம் இன்னும் ஃப்யூச்சராக வேணும்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி RGB கீபோர்ட்ஸு, உங்களுக்கு கலர் கீபோர்டு, பேக்லைட் கீபோர்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட் வந்து ஒரு 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான லேப்டாப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். எந்த டவுட்டு எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஸ்டடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.